ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வருத்தமான செய்தியை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த போகிறேன். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று நடந்த இன்சிடெண்ட், அகமதாபாத்தில் ஒரு 200க்கும் மேற்பட்ட ஒரு பயணிகள் விமானத்தில் பயணம் செய்யும்போது எதிர்பாரா சில சம்பவத்தினால அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிடுச்சு. அந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாகிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம உலகம், நம்ம இந்தியா எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நம்ம நிறைய விஷயத்த சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயத்த நம்ம டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 35,000 40,000 அடி மேலே ஏரோப்ளைனில் நம்ம போயிட்டுருக்கோன்னா அங்கேயே நம்மளுக்கு சேஃப்டி ஒன்று ஏற்படுத்திருக்கணும். ஆக்சுவலாக ஏரோப்ளைன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இந்த விஷயம் ஏன் அவங்க செய்யலன்னு எனக்கு புரியல. ஏரோப்ளைன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், அதில் நம்மளை நம்பி ஒரு 40 பயணி ஒரு 100 பயணி ஏறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நல்லது கெட்டதை பார்த்துருக்கணும். இப்போது கீழே அங்கே விழாமல் இருக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை அவங்க செஞ்சுருக்கணும். ஏதாவது ஒரு டெக்னாலஜி, ஏதாவது ஒன்று டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறக்கலாம்ல. ஏரோப்ளைனில் இன்னும் எதுவுமே பண்ணாமல் 200 பேர் செத்துருக்காங்கன்னா இப்போ அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? குடும்பமாக போயிட்டுருக்காங்க, சந்தோஷமாக போயிட்டுருக்க நேரத்தில் அங்கே எத்தனை பேர் படித்து ஐஏஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், அப்படிலாம் ஏதாவது ஒரு ஜாப் நம்மளுக்கு கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ தான் சந்தோஷம்னு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஃப்ளைட்டில் போகணுன்றதுலாம் நிறைய பேர்த்துக்கு கனவுங்க. அந்த கனவில் ஒருவேளை அந்த கனவு நிறைவேற்றின இதாக கூட இருக்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒப்பீனியன், என்னோட மூலயமா மேக்ஸிமம் இது ஒரு அறிவாளியான கேள்வி, முட்டாளான கேள்வியெல்லாம் போகாமல் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுக்கு மேலேயாச்சும் சரி, ஏரோப்ளைனு தவிர்த்துட்டு ட்ரெயின் எல்லா இடத்துலையுமே விபத்துன்றது ஏற்படும் தான். அது ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலையே. அதுக்கு தான் ஆட்களெல்லாம் போட்டு அதுக்கு தான் டெக்னாலஜி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒன்ஸ் இது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல. அப்பப்போ நடக்கிறதுலாம் ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறதா இருக்குது. இப்போ ரீசெண்டாக சென்னையில் கூட இப்போ ஒரு பாலம் விழுந்து அந்த பாலத்தில் விழும்போது ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு அந்த விஷயத்தை கேள்விப்படுறோம். இந்த மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பணியில் தான் அரசும் சமூகமும் இயங்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் இந்த மாதிரி சில தப்புலாம் நடக்கும்போது ரொம்பவும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு மனுஷங்களுக்கே பாதுகாப்பு தரல, என்னங்க நிர்வாகம் நடத்துறீங்க, என்னங்க பண்ணுறீங்க? ஏன் பைலட் ஓடிட்டு இருக்காருன்னா அப்போ அவருக்கு ஒழுங்கான ட்ரைனிங் இல்லையா? இல்லை ஏர்ப்ளைன் போகும்போது ஏர்ப்ளைனில் ஏதாவது ஃபால்ட்டா, அது நீங்கள் முன்னாடி செக் பண்ணணுமா இல்லையா? எந்த ஒரு சூழ்நிலையுமே ஹேண்டில் பண்ணணுன்னா அது ஒரு இதாக பண்ணணும். எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான். எனக்கு ரொம்பவும் ஒரு மனசு கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம்னா அலட்சியங்க. எல்லா இடத்துலையுமே அலட்சியம். ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அலட்சியம். நான் ஒரு மருத்துவமனையில் போனேன். அந்த அதாவது அங்கே நடக்கிற விஷயம் நிர்வாகம் அங்கே பார்த்து எப்படி தெரியுமா இருந்தது? எனக்கு எல்லாமே தெரியும், முடிஞ்சால் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணு, உன்னை நான் வர சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. ஒருவேளை நம்மன்றனால தான் இப்படி பேசுகிறாங்களா? அந்த இடத்துல வேறு யாராவது பணக்காரங்க இருந்தால் அந்த மாதிரி பேசியிருப்பாங்களான்றது தெரியல. ஆனால் மாற்றணுங்க, இந்த சிஸ்டத்தெலாம் தயவு செஞ்சு மாற்றிடுங்க. இன்னும் எத்தனை காலத்தில் தான் அப்படி கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ நடந்தும், இவ்வளோ விஷயம் சமூகத்தில் நடந்தும், இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் தெரிஞ்சுமே நான் இது எனக்கு பெருசாக தெரியாதுல்ல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. ஒரு படத்தை பார்த்தோமா, அந்த படத்தில் நடக்கிற மாதிரி தான் அந்த சமூகம் இயங்கும். நம்ம படிக்கிறோமா ஒரு புத்தகத்தை, அந்த புத்தகத்தில் இருக்க மாதிரி தான் அந்த சமூகம் இயங்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று நம்ம ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நம்மளும் ஒரு ஒன்றிணையும் போது அந்த விஷயத்தில் நிறைய விஷயம் நடக்குது. சொல்லணுன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நான் பெருசாக போனதில்லைன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே ஒரு பிரச்சனைனா அங்கே சொல்லணும், அதுக்கு தான் அந்த இடம்னு சொல்லிட்டு தெரியும். பட் ஆனால் அது இதுக்கு உள்ளே போயிட்டு அது என்ன இது வரைக்கும் நான் அதில் அனுபவப்பட்டதில்லை. ஒரு முறை நான் போயிருந்தேன். அது என்னவா போயிருந்தேன்னா, எனக்கு ஒரு ஆள் நான் கேட்ரிங்கில் போயிருந்தேன். எனக்கு ஒரு ஆள் பணம் தர வேண்டியது இருந்தது. அந்த பணம் அவன் எனக்கு தரலை. சில பல காரணத்தால் அதை தட்டி கழிச்சிட்டே இருந்தான். ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு.
2 மந்த் 1 மந்த் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் அவன்கிட்ட நிறையா கேட்டு பார்த்தேன், தர மாதிரி தெரியல. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சரி ஓகே நம்மளுக்கு இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணுன்றதான் தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் போமேன்னு சொல்லிட்டு போனேன். போனதுக்கப்புறமா அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, வரவேற்பாளர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலை என்னென்னா, ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொல்ல வராங்கன்னா அவங்களோட அறிமுகத்தை வந்து அவங்க வாங்கியிருக்கணும். எங்கேருந்து வரீங்க, உனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் கேட்டு அவங்க வாங்கி வச்சுட்டு அப்புறமா மேபி அவங்களால முடியாத பட்சத்தில் உங்களுக்கு எந்த சரௌண்டிங்கில் வருதோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இடத்த உடனே நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அணுக போகிறேன்ற பட்சத்தில் அந்த இடத்துல அங்கே இருந்த லேடி தான் இருந்தாங்க. அந்த மேடம் என்ன ஒரே வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, இங்கே அதை செய்ய முடியாது, போயிட்டு எங்கே பண்ணணுமோ அங்கே போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் ஆனால் அங்கே இருந்த சரௌண்டிங் தான் அது, அங்கே தான் நடந்தது அந்த இஷ்யூ. மேபி எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வேணா இதுமாரி ஆயிடுச்சு, ஓகே இதை பற்றி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை சொல்கிறேன்ப்பா, உங்களுக்கு நான் வாங்கி தரதுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்றது எந்த ஐடியாவுமே பண்ணல. உனக்கு நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட போயிட்டு 2 hours நின்றுக்கிட்டே இருந்தேன். அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு ஒரு பொறுமை இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் போலீஸ் ஜாப்னால் இப்படி தான் இருக்கும், இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, இவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாங்க, நம்ம போய்ட்டு அவங்கள்ட்ட ரொம்ப அவங்களுக்கு போய் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நான் வெயிட் பண்ணி சரி நம்மளை பார்த்தா அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவங்க கடைசி வரைக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே இதுமாதிரி சொன்னேன். நீ உள்ளே போய்ட்டு பேச வேண்டியதாப்பா அப்படின்னாங்க. இல்லை வெயிட் பண்ணுவோம் பாப்பா கவனிப்பாங்கன்னு பார்த்தா அப்படின்னா, இல்லைப்பா அப்படின்னு நீ தான் போயிட்டு பேசணும் அப்படின்னாங்க. சரி ஓகே போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக போலீஸ் ஸ்டேஷனில் நாயாக அலைஞ்சி சுற்றி யாருமே நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம். காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறாங்களே, அப்படியாவது ஒரு இது நம்மளுக்கு கிடச்சிடாதா? சரி இன்னொரு பக்கம் காவல் தெய்வம், அப்படியாவது நம்மளோட குரல் ஒரு தெய்வத்துக்காவது கேட்டுறாதா அப்படின்றதுல ஒரு முயற்சியில் உட்காந்துருந்தேன். பட் யாருக்குமே கேட்கல. மணி 6 மணி ஆயிடுச்சு. அப்படியே எழுந்து சரி எனக்கு போக மனசு இல்லைங்க. ஏன்னா காவல்துறை வந்து அவ்வளோ நேசித்தவன். அந்த இடத்துல ஹெல்ப் யாரும் பண்ணலையே, யாரும் நம்ம குறி யாருமே தீர்த்து வைக்கலையே, ஒருவேளை நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்ற நான் இதில் இருந்தேன். அப்புறமா தான் என்னை போக விடல. அந்த இடத்த விட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். யாருக்காவது இந்த கோவிலில் யாருக்காவது இந்த சின்ன பையன் வேண்ட ஒரு விஷயம் காதில் போய் கேட்காதா, கேட்டுட்டு நமக்கான ஒரு தீர்வை கொடுக்க மாட்டாங்களா, அட்லீஸ்ட் நம்மளோட குறையை கேட்கறதுக்காவது ஆள் இருக்குமா அப்படின்ற நினச்சி நின்றுட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள், மறக்க மாட்டேன் லைஃப்பில். அப்படியே யாருமே எனக்கு கண்டுக்கல, யாருமே கேட்கல. அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் வச்சுட்டு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துருப்பாங்க போலீஸ். அவங்களுக்கு அதுதான் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை கேதர் பண்ணுறது அவங்களுக்கு வேலை. இந்த மாதிரி விஷயத்தெலாம் டீல் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு உரிமை இல்லை. அவர் வந்து என்னை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை இதுப்பா பிரச்சனை சொல்லும்போது என்னை பற்றி கேட்டார். நான் காலேஜ் படிக்கிறேன், இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி அமௌண்ட்டு திரும்ப தர வேண்டியது இருக்குது, அதை பற்றி கேட்கவே இல்லை யாருமே அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், நம்பர் கொடுப்பான்னாரு. உடனே நம்பர் வாங்கி மனசில் என்ன நினச்சனோ அதை அப்படியே பேசினார். உடனே காசு கொடுங்க, கொடுக்கலன்னா அப்புறம் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன சொன்னார், தம்பி நான் வெறும் ஏவுகணை தான், அதாவது நான் உங்களுக்கோசரம் குரல் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன், பட் அது நடக்குமா நடக்காதான்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கோசரம் நான் பேசியிருக்கேன், நடந்துச்சுன்னா அப்படி நன்றின்னு சொன்னார். அந்த இடத்துல என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த குறை தீர்த்து வைக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த பணம் கிடைக்கலாம் கூட எனக்கு நான் பெரிய விஷயமா நான் நினச்சிருக்க மாட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய ஸ்டேஷனு கேட்குறது கூட நாது இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. ரொம்பவும் வருத்தப்பட்ட நாள் அது. அப்போ வந்து இவர் கேட்ட உடனே எனக்கு இவர் மட்டுமே கடவுளாக தெரிஞ்சார். அப்போ தான் நினச்சேன், நம்மளோட வேண்டுதலும் ஒரு சாமிக்கு கேட்டு அந்த சாமி நமக்கான ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினச்ச ஒரு நாள். ரொம்பவும் பெருமையாக நினச்ச நாள் அன்றைக்கி. அந்த மனுஷனை கடவுளாக பார்த்தேன். மனசுலேருந்து அந்த வார்த்தையை அன்றைக்கி நான் பேசிட்டு வந்தேன். அன்றைக்கி ரொம்பவும் ஒரு நல்ல விஷயம். அதுதான் சமூகத்தில் நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராவது ஒரு ஆள் மாற்றிடுங்க. யாராவது ஒரு ஆள், அந்த யாரா அந்த ஒரு ஆள் எனக்கு புரியலடா, என்ன தான்டா நடக்குது, யார் தான் மாற்றுவீங்க? ஆளாளுக்கு குறைய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் யார் மாற்றுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. யார் மாற்றுறதுன்னு சொல்கிறத விட ஏமாத்துறது தான் இங்கே பெருசாக இருக்குது. அமைதிக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
என்ன உளறிட்டுருக்காங்கலாம் மட்டும்லாம் நினச்சிடாதீங்க. என்ன பேசணும் என்ன சொல்லணுன்றதான் தெரியல இந்த சமூகத்தில். மௌனம் பல விஷயத்துக்கு ஒரு வழியாக இருக்கும். ஒருத்தன் சைலண்ட்டாக இருக்கான், ஒருத்தன் அமைதியாக இருக்கான் அப்படின்றனாலலாம் அவனை வந்து ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே தான் இருக்கக்கூடாது. அந்த அமைதிக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சைலன்ஸ் இஸ் பெஸ்ட்டு ஒரு மெடிசன். அமைதியாக இருக்கவனுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்துக்கான மருந்து. அந்த வலியை வெளியே சொல்கிறது முடியாமல் சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ காமெடியாக நினச்சிப்பாங்களோன்றதுலே அவனோட மைண்ட் செட் அவனோட வாழ்க்கை போயிடுது. ஓகே, எனிவே பேசி பேசி நிறைய கருத்து சொல்லி உங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிருக்கு அதில். ஏன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நிறைய அன்பை கொட்டி வச்சுட்டா கூட அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும். அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. அதுதான் என்னத்தை சொல்கிறது, சொல்லி யாரையும் மாற்ற முடியாது, நம்மளையும் மாற்ற முடியாது. பார்ப்போம், அந்த 1% எனிதிங் சேஞ்ச், ஏதாவது நடக்கும், அதிசயம். ஓகே, பாய், லவ் யூ.